இந்த 130ஆம் சங்கீதத்துக்கு ஒரு விசேஷமான ஒரு காரியம் உண்டு. என்னன்னா, ஜான் வெஸ்லி, எத்தனை பேருக்கு தெரியும்? ஜான் வெஸ்லி இங்கிலாந்து தேசத்திலே 17ஆம் நூற்றாண்டிலே தேவனுக்காக எழுப்பி பிரகாசித்த ஒரு வல்லமையான தேவ மனுஷர். அவர் எந்த சர்ச்சில் இருந்தால் மெத்தடிஸ்ட் சர்ச்சு தெரியுமா? நிறைய சர்ச் இருக்குது. மெத்தடிஸ்ட்டு, பேப்டிஸ்ட்டு, பெந்தகோஸ்ட், அதே மாதிரி 7ஆம் நாள் சபை, பிரதரன் சபை, யெகோவா சபை, எத்தனையோ சபைகள் இருக்கிறது. மெத்தடிஸ்ட் சபையில் அவர் என்ன செய்யார்? ஒரு பாரம்பரிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்போது அங்கே இங்கிலாந்து தேசத்தில் ஒரு நாள் அவர் என்ன பண்ணார்? செயின்ட் பால்ஸ் கத்தீட்ரல் அப்படிங்கிற சர்ச் இருக்குது, அந்த சர்ச்சுக்கு போயிருந்தார். அப்போ அவர் ரட்சிக்கப்படலை. அந்த சர்ச்சுக்கு போய் இருக்கும்போது இந்த சங்கீதத்தை எல்லாரும் பாடியிருக்கிறாங்க, 130ஆம் சங்கீதம். இந்த 130ஆம் சங்கீதத்தை அவர் பார்க்க, அதை கேட்க கேட்க கேட்க, இந்த சங்கீதத்திலே கர்த்தருடைய பாவ மன்னிப்பு, கர்த்தருடைய கிருபை, இதையெல்லாம் அவருக்கு மனசில் ஆண்டவர் பேசியிருக்கிறார். அல்லேலூயா. அந்த சங்கீதம் தான் அவரை ஊழியத்துக்கே ஒப்பு கொடுக்க வச்சு தான். அல்லேலூயா. அதனால் இந்த 130ஆம் சங்கீதத்தில் ஒரு பெரிய இது என்னென்னா, ஜான் வெஸ்லிங்கிற ஒரு பெரிய ஊழியக்காரரை உருவாக்கின ஒரு சங்கீதம். அல்லேலூயா. ஆமாம், இப்பொழுது நாம் இந்த சங்கீதத்தை குறித்து பார்க்க போகிறோம். முதலாவது வசனத்தை வாசிப்போம். ஆமென். 130ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். கர்த்தாவே, ஆழங்களில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். 2ஆம் வசனம். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும், என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தாவே, ஆழங்களில் இருந்து உம்மை கூப்பிடுகிறேன். தாவீது சொல்லுகிறான், ஆழங்கள், ஆழத்திலிருந்து இல்லை, ஆழங்கள். என்ன ஆழம்? யோசித்து பாருங்க. எந்த ஆழத்திலிருந்து கூப்பிட்டார்? ஆண்டவரை ஆராதிக்கும் போது நாம் எப்படி ஆராதிக்க வேண்டுமா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்போது நாம் எப்படி நன்றி சொல்ல வேண்டுமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல தான் அவருக்கு பிடிக்கும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கிறது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய பிரசன்னத்தை, அவருக்கு நன்றி செலுத்துறது. அல்லேலூயா. அதே போலத்தான் ஜெபம். இங்கே ஜெபத்தை குறித்து தாவீது எழுதிய, கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். அந்த ஜெபம், இப்படிப்பட்ட ஒரு ஜெபம் செய்யணும்னா அவர் எவ்வளவான ஒரு போராட்டத்தில் இருந்திருப்பார், அதைத்தான் இது வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. பயங்கரமான ஒரு குழியில் இருக்கிற மனுஷன் ஜெபிக்கிறது தான் ஆழங்களிலிருந்து கூப்பிடுதல். அவருடைய போராட்டம் தலைக்கு மேலே போயிடுச்சு. சிலர் சொல்லுவாங்களா, வெள்ளம் தலைக்கு மேலே போயிடுச்சு, என்ன ஒன்றுமே பண்ண முடியாது. உலகத்து மனுஷன் அப்படி சொல்லுவான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வெள்ளம் தலைக்கு மேலே 1000 அடி போனாலும் தூக்கி எடுக்க கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான போராட்டத்திலிருந்து ஜெபிக்கிறதைத்தான் இங்கே இந்த சங்கீதத்தில் அவன் சொல்லுகிறான், ஆழங்களிலிருந்து உம்மை கூப்பிடுகிறேன், என் சத்தத்தை கேளும். யாரெல்லாம் ஆழத்திலிருந்து கூப்பிட்டாங்க? 2 பேரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவது யோனா. யோனா என்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். யோனா 2ஆம் அதிகாரம் 1 - 7 வரை நீங்கள் வாசித்தீர்களா என்றால், யோனா ஒரு தீர்க்கதரிசி. கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ நினிவே பட்டணத்துக்கு போய் பிரசங்கின்னு சொல்றாரு. அவன் என்ன செய்யறான்? தர்சீசுக்கு ஓடி போறான். கடைசியில் என்ன ஆகுது? கப்பல் அந்த புயல்ல மாட்டி கடைசியில் அவனை என்ன செய்யறாங்க? கடல்ல தூக்கி போட்டுறான். கடலில் தூக்கி போட்ட உடனே அவன் என்ன செய்கிறான்? கீழே போகிறான். எங்கே? கடலுக்கு அடியில். அவன் கடலுக்கு அடியில் அந்த ஆழத்திலிருந்து ஜெபிக்கிறான். அதை தான் யோனா 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். யோனா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். அல்லேலூயா. அவன் எங்க இருந்து கூப்பிட்டுருக்கான்? பாதாளத்தின் வயிற்றிலிருந்து. அப்ப எவ்வளவு ஆழம்! பாதாளம் அவ்வளவு ஆழமா இருக்குது. அந்த ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கடன் பிரச்சனை, இல்லை ஏதோ ஒரு வியாதி போராட்டம், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம்,
நான் ரொம்ப ஆழத்தில் விழுந்துட்டேன், என்னால் எழும்பி வர முடியலன்னு சொல்றீங்களா? அந்த ஆழத்திலிருந்து நாம் கூப்பிடுகிற சத்தத்தை அவர் கேட்டு நம்மை தூக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோனா பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூப்பிடுறான், அடியில போயிடுச்சு, என்ன தப்ப முடியாது. சில நேரங்களில் சில பிரச்சனைகள் வரும்போது அப்பதான் இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக பவுலப்போஸ்தலன் எழுதுகிற அப்போஸ்தலர்ல கப்பலில் போகும்போது பயங்கரமான புயல், இரவுக்குலிதோன்கிற புயல் அடிக்குது, இல்லை சந்திரன் இல்லை, ஒன்றுமே தெரியல, வெளிச்சமே இல்லை, மழை, எங்கே பார்த்தாலும் மழை மழை, எங்கே பார்த்தாலும் கடல் தண்ணி தான். தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லை. அந்த நிலையிலும் அவன் கூப்பிடுகிற பொழுது கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. அதை தன்க யோனா சொல்லுகிறார், பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். யோனா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், தண்ணீர்கள் பிராணபரியந்த என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றினது. ஆழத்தில் போயாச்சு, மீன் விழுங்கலை என்னும், அவன் கீழே போய் மூச்சு முட்டிக்கிட்டு இருக்குது. ஆழி என்னை சூழ்ந்தது, பயங்கரமான ஆழி, வெள்ளம், அந்த நீரோட்டம், சுழல். சில நேரம் சில பிரச்சனைகள் நம்மளை அப்படி தான் சுற்றி அடிக்கும் இல்லையா, கலங்கடிக்கும், பயங்கரமான பிரச்சனை. சில வீடுகளில் பாருங்கள், போராட்டம் வந்து நான் செய்வேன் கோளாறுலாம் வந்துன்னா அவங்கள அப்படியே கலங்கடிக்கும், என்ன செய்கிறேன்னே தெரியாது. அதே போல் கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டதுன்னா என்ன அர்த்தம்? கடல் பாசினா கடன் பிரச்சனை. சிலருக்கு கடன் பிரச்சனை என்ன செய்யும், கழுத்தை நெருக்கும், கடன்காரன் வந்து நெருக்குவான், என்ன செய்கிறேனே, மரண போராட்டம். இதில் தான் நிறைய குடும்பங்கள் என்ன செய்யுது, தற்கொலை பண்ணி மரித்து போகிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்து அவன் கூப்பிடுகிறான். அது மாத்திரமல்ல, அடுத்த வசனம் யோனா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன், பூமியின் தாழ்பாள்கள் என்றென்றைக்கு என்னை அடைக்கிறதா இருந்தது, ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் எந்த பிரச்சனையில போனாலும், எவ்வளவு ஆழமான உளையான பிரச்சனையில போனாலும், என் குடும்பத்துக்கு என்னென்ன பிரச்சனைகள் பிசாசு கொண்டு வந்தாலும், அது எவ்வளவு ஆழமா இருந்தால் என்னை தப்பிக்க ஒருவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நான் ஜெபிக்கிற பொழுது, நான் கூப்பிடுகிற பொழுது எனக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதான் யோனா சொல்றான், நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். எப்படி தப்புவிச்சாராம்? இந்த வசனத்தின்படி அவர் எங்க போயிட்டாரு, பாதாளத்துக்கு அடியில் போயாச்சு, கடல் பாசி சுத்தியாச்சு தலைய, என்ன பிழைக்க முடியுமா? சில நேரம் இந்த குளத்துல குளிக்க போவாங்க சின்ன பசங்க, குளிக்க போகும்போது கீழே நாணல், இந்த செடிகள் இருக்கும், தெரியாமல் உள்ளே போய் முங்கி குளிக்கும்போது அந்த காலை வந்து அது சுற்றிக்கிடும், வெளியே எழும்பி வர முடியாது. நிறைய பேர் செத்துருக்காங்க. அந்த உளையான சேத்துல போய் கால் மாட்டிக்கிடும், அந்த நாணல் பிடிச்சிக்கிடும். இப்படிப்பட்டதுலேருந்து தப்பு வைக்க முடியாது. இப்போ பாருங்கள், கடல் பாசினா பயங்கரமாக என்ன செய்யிட்டு அவனை சுற்றி, அவன் தலையை சுற்றி கொண்டது. கடல் பாசி தலையை சுற்றினா வெளியே வர முடியுமா? முடியாது. ஆனாலும் அந்த ஆழத்திலிருந்தும் அவன் செய்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. ஒரு ஸ்பெஷலாக ஒரு மீன் அனுப்புனார். அந்த மீன் என்ன பண்ணிச்சு, அவன் அப்படியே ஒழுங்கிடுச்சு. அல்லேலூயா. எவ்வளவுதான் மோசமான ஒரு சூழ்நிலையில் ஒரு மனுஷன் போனாலும் அந்த மனுஷனுக்கு கர்த்தர் உலகத்தில் ஒரு நம்பிக்கையை வச்சிருக்கிறார். எந்த மனிதனாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும், எவ்வளவு ஆழமான காரியத்தில் சிக்கி கொண்டிருந்தாலும் விடுதலை தருவதற்கு என்று இந்த உலகத்திலே ஒருவர் இருக்கிறார், அவர்தான் இயேசு. அல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் என்ன செய்கிறார், உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அதான் ஆழங்களில் இருந்து கூப்பிடுகிற அனுபவம் யோனாவுக்கு இருந்தது. 2வது ஒருவரை குறித்து பார்க்கிறோம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆதியாகமம் 37:24. அங்கே யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறுங்குழியாக இருந்தது. பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், இந்த வனாந்தரத்தில், பாலைவனத்தில் நடந்து போகும்போது வனாந்தரங்கள் என்ன செய்வாங்கன்னா, தண்ணி வேணுங்கிறதுக்காக குழிகளை தோண்டுவாங்க. இப்போ நீங்கள் நியூஸில் படிச்சிருப்பீங்க, நிறைய அந்த கிணறு, போர், பெரிய போர்,
6 இன்ச்சு 10 இன்ச்சு 12 இன்ச்சு போர்லாம் வடநாட்டில் நிறையா. ஏன்னா அங்கே தண்ணி கிடையாது. 400 அடி 500 அடி 1000 அடி போர் போட்டு என்ன செய்வாங்க, தண்ணி இல்லைன்னொன்னே அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. அதில் இந்த சின்ன குழந்தைங்க என்ன செய்கிறோம், விழுந்துட்டு 300 அடியில் இருக்குது 400 அடியில் இருக்குது ஆக்சிஜன் அனுப்பி அதை வெளியெடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதை போலத்தான் அந்த காலத்தில் தண்ணீர் வேணும்ட்டு வனாந்திரத்தில் குழிகளை தோண்டுவாங்களாம். பெரிய குழி தோண்டி தண்ணீர் எப்படியாவது கிடைக்குமான்ட்டு எப்படியும் 20-30 அடி, அப்போ 40 அடி வரை தோண்டி இருக்கலாம். தோண்டி தண்ணியில் என்ன செய்வாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. தண்ணி அடுத்தல தண்ணி வரும் மட்டும் தோண்டி போட்டுக்கிட்டே போயிருப்பாங்க. அந்த குழிகளை என்ன இருக்குமா, தேள்கள் இருக்கும், விஷ பாம்புகள் விழுந்துனா வெளியே வராமல் உள்ளே இருக்கும். அந்த மாதிரியான உளையான பயங்கரமான குழி. அப்போது இந்த யோசேப்பின் சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள், யோசேப்பு வருகிறான்னொடனே அவனை எப்படியாவது கொண்டு பார்த்து என்ன செஞ்சாங்களாம், அவனை தூக்கி அந்த குழியிலே போட்டார்கள். அந்த குழியில் தூக்கி மேலேருந்து போட்டால் என்ன ஆயிரும், கைகால் கூட அடிபட்டிருக்கும். அவனை தூக்கி போட்டு போயிட்டாங்க. அவனுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமை. அல்லேலூயா. அவன் குழியில் அப்படியே இருந்தால் என்ன ஆகும், வெளியே வர முடியாது. குழியிலேருந்து சத்தம் போட்டு கூப்பிட்டு யாருக்கும் கேட்குமா, யாருக்கும் கேட்க போகிறதில்ல. நான் நினைக்கிறேன் அவன் ஆண்டவரை நோக்கி கதறி இருப்பான். அல்லேலூயா. நான் இந்த வெறும் குழியிலே இருக்கிறேனே, உதவி செய்ய அவன் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அந்த குழியிலிருந்து அவனை தூக்கி எகிப்திலே ராஜாவாக மாற்றினார். அல்லேலூயா. இதை போலத்தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையோடு ஆண்டவரை நாம் ஜெபிக்கிற பொழுது, எவ்வளவு ஆழமான பிரச்சனையில் போராட்டத்தில் இருந்தாலும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் நம்மை தூக்கி எடுக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அடுத்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். மூன்றாவது வசனத்தை பார்த்த வந்தால், கர்த்தாவே நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆமென். ஆண்டவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் இன்னைக்கு கவனிச்சிருந்தார்னா நம்மளால் நிற்க முடியுமா? அதைத்தான் வசனம் சொல்லுகிறது. யாத்ராகமம் 33 அதிகாரம் 19 வசனம் சொல்லுகிறது, எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். இன்னைக்கு நாம் இந்த இடத்துல இருக்கிறோன்னா அவர் நம்மேல் வைத்த கிருபை. அல்லேலூயா. நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் நினைச்சிருந்தார்னா என்ன இருக்கும், நாம் நிர்மூலமாகாது இருப்பது. ஆமாம், புலம்பல் 3:22 சொல்லுகிற நாம் நிர்மூலமாகாது இருப்பது அவருடைய சுத்த கிருபை. அப்போ நம்முடைய அக்கிரமங்களை அவர் நினையாததுனால தான் இன்றைக்கு நாம் இங்கே உயிரோடு இருக்கிறோம். 4ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். சங்கீதம் 130:4, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருக்கு பயப்படும்படிக்கு அவரிடத்தில் மன்னிப்பு உண்டு. இன்னைக்கு பாருங்க, மன்னிப்பு கொடுக்கிற ஒரே ஒரு ஆண்டவர் இயேசு. அல்லேலூயா, ஆமென். பாருங்க, சில குடும்பங்களில் பாருங்க, கணவன் மனைவியை மன்னிக்க மாட்டாங்க, மனைவி கணவனை மன்னிக்க. ஒரு அருமையான குடும்பம் இருந்தது. அந்த கணவன் என்ன செஞ்சார், சின்ன வயசுலேயே மனைவியை விட்டுட்டு போயிட்டார். சின்ன சின்ன குழந்தைங்க, இன்னொரு பெண் மேலே ஆசைப்பட்டு அந்த குடும்பத்தை விட்டுட்டு போயிட்டார், கைவிட்டுட்டு போயிட்டார். அந்த பெண் எவ்வளவோ கதறினாள், உதவி செய்யுங்க, எனக்கு பிள்ளைகளை காப்பாற்ற என்று கேட்டு பார்த்தாள், கெஞ்சி பார்த்தாள். ஆனால் அவன் இரக்கமில்லாமல் சிறு வயதிலே தன் மனைவியும் பிள்ளைகளையும் விட்டு இன்னொருத்தியோட போயிட்டார். அந்த பெண் என்ன செய்தார், ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி வீட்டு வேலையெல்லாம் செய்து அந்த பிள்ளைகளை காப்பாற்றினாள். ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைகளை காப்பாற்றி படிக்க வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து கடைசியில் அந்த பிள்ளைகள் வளர்ந்தார்கள். அவ்வளவு வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு பிள்ளைகளை நல்ல ஒரு உயர்ந்த நிலைமைக்கு வந்தார். கிட்டத்தட்ட 20 வருடங்கள் ஆன பிறகு அந்த கணவன் நம்பி போன அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கி பிச்சைக்காரனாக்கி விரட்டி விட்டார். இங்கே இவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்ற உடனே தேடி வந்தாராம். அம்மா, என்னை மன்னிச்சிரு, நான் விட்டுட்டு போயிட்டேன், என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளி கேட்குற பொழுது அந்த மனைவி சொன்னாலாம், இத்தனை வருடங்கள் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைகளை காப்பாற்றி நீ விட்டுட்டு போனியே, உன்னை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, நீ போ, பக்கத்திலே வராத நீ விரட்டி விட்டாங்க. கணவனை மன்னிக்காத மனைவி கடைசியில் பாருங்கள், அவன் ஒன்றும் இல்லாமல் செத்தே போவான். மகனை மன்னிக்காத தகப்பனார் உண்டு. கடந்த நாளில் நாங்கள் பாஸ்டர்ஸ் மீட்டிங் போயிருந்தோம். அங்கே ஒருத்தர் சாட்சி சொன்னார். அவங்க அப்பா பெரிய ஊழியக்காரர்,
ஆனால் இவர் என்னது, மோசமான ஆள், நல்லா தண்ணி அடித்து ரொம்ப மோசமாக நடந்திருக்கிறார். அப்போ அவங்க அப்பா சொல்லிட்டாராம், நீ இந்த பக்கம் என்ன வரக்கூடாது, ஓடிரு, நீ துரத்தி விட்டார், இந்த பக்கமே வரக்கூடாது, சாப்பாடு கிடையாது, வீடு கிடையாது, வெளியே போ. மகன் செய்த அக்கிரமங்களை கண்டு மன்னிக்காத ஒரு தகப்பன். கடைசி வரைக்கும் அவர் சொன்னார் சாட்சி, ஆச்சரியமாக இருந்தது. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பிளாட்ஃபார்மில் படுத்து தூங்கி எழுப்பி எப்படியோ கஷ்டப்பட்டு கடைசியில் ஆண்டவர் கிருபையாக நடத்தி ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், மகனை கூட ஒரு தகப்பன் மன்னிக்காத உலகம். சில இடங்களில் பாருங்கள், பெற்றோரை மன்னிக்காத மகன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு உண்டு. அவன் அப்பா நல்ல கவர்மெண்ட் ஆஃபீஸர், அவன் 2 தம்பிமார். இவன் நல்லா ஃபாரினில் போய் சம்பாதிச்சான். அப்போ அவங்க அப்பா என்ன பண்ணார், இவன் நல்ல வசதி, ஃபாரினில் நல்ல வீடு இருக்குது, எல்லாம் வசதியாக இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டார், இங்கே உள்ள சொத்துக்களை எல்லாம் தம்பிமார் கஷ்டப்படுறானே அவங்களுக்கு கொடுத்துட்டார். இதை கேட்ட உடனே அவனுக்கு பயங்கர கோபம். எனக்கு தரக்கூடியதை தரலையே, எனக்கு வர வேண்டியதை நீர் தந்திருக்கணுமேனு சொல்லி இனிமேல் உங்கள் முகத்திலே விழிக்க மாட்டேன். அவர் எவ்வளவோ சொல்லி பார்த்தார், கேட்கல. கடைசி வரைக்கும் மகனை தேடி தேடி பார்த்தார், அவன் வரவே இல்லை. பாருங்கள், கடைசி வரைக்கும் தகப்பனை அவன் மன்னிக்காத மகன் ஒரு மரித்தே போனார். இந்த உலகம் மன்னிப்பை கொடுப்பதற்கு ரொம்ப தயங்கும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் மன்னிப்பதில் தயை பெருத்தவர். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், அங்கே கெட்ட குமாரன் சொத்தெல்லாம் வாங்கிட்டு போயிட்டான். நாம் என்ன செய்வோம், சொத்தெல்லாம் கொடுத்தாச்சு, உனக்கு தர வேண்டிய பங்கை தந்தாச்சு, நீ எல்லாத்தையும் அழிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன செய்ய முடியும், ஓடுன்னு துரத்தி விட்டுருவோம். ஆனால் அந்த தகப்பன் என்ன செய்தாராம், அவனை அன்போடு அணைத்து கொண்டு அவனை ஏற்றுக்கொண்டு முத்தம் கொடுத்து அவனுக்கு எல்லாவற்றையும் செய்தார். அல்லேலூயா. அதுதான் தகப்பனுடைய அன்பு. அவர் மன்னிக்கிறவர், அவரிடத்திலே மன்னிப்பு உண்டு. அப்போ மன்னிப்பு உண்டு. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, இந்த வசனம் என்ன சொல்லுகிறது, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில். அப்போ அவருக்கு பயப்படும்படிக்கு ஒரு மன்னிப்பு. அது என்ன மன்னிப்பு? மன்னிக்கிறது ரைட்டு. அப்போ அவர் மேலே ஒரு பயமும் வரணுங்கிறாரு. ஒரு எஜமான் இருக்கிறான், ஒரு வேலை, ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம். திடீர்னு கம்பெனியில் வேலை செய்யும்போது ஒரு தப்பு பண்ணிடுறோம். என்ன செய்கிறோம், ஏதோ டூல்ஸ் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒன்றை உடைச்சிடுறோம். ஒரு 10,000 20,000 பெருமான ஒரு பொருளை உடைச்சிட்டோம். சம்பளமே நமக்கு 5,000 தான். 20,000 பொருளை உடைச்சாச்சு. இப்போ என்ன ஆகும், ஒன்று கண்டிப்பாக என்ன உண்டு, பனிஷ்மெண்ட் உண்டு. அப்போ எஜமான் வராரு, பார்க்குறாரு, 5,000 தான் இவனுக்கு சம்பளம், இவனுக்கு 20,000, இப்போ என்ன செய்யணும், தெண்டம் போடணும். அப்போ அவன் கெஞ்சிறான், ஐயா என்னை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கும் போது அவர் என்ன செய்வார், கண்டிப்பாக சில நல்ல ஆட்கள் என்ன செய்வாங்க, சரி இந்த ஒரு தடவை தான் என் பண்ண நான் விட மாட்டேன் அப்படி சொல்லிடுவார். அதுக்கு பிறகு அவன் என்ன செய்வான், கவனமாக வேலை செய்வான். அப்போ எப்படி அந்த மன்னிப்பு எப்படி கிடைக்குது, அவருக்கு பயப்படுகிற ஒரு பயத்தோடு கிடைக்கிறது. அல்லேலூயா. ஐயோ என்ன உடைச்சா இவர் கொன்னே விடுவார். அதை போலத்தான் நம்முடைய ஆண்டவர் என்ன செய்கிறாராம், நம்ம பிள்ளை தப்பு செய்யும்போது தண்டிக்கும் பொழுது அது என்ன செய்யும், அடுத்தல செய்ய பயப்படும். அதைத்தான் அந்த வசனம் சொல்லுது, உமக்கு பயப்படும்படிக்கு இடத்தில் மன்னிப்பு உண்டு. ஆண்டவர் முதல் தடவை நம்ம ரட்சிக்கும் போது என்ன செய்கிறார், பாவங்களை எல்லாம் மன்னிச்சிடுறார். அதுக்கு பனிஷ்மெண்ட் கிடையாது, ஏன்னா அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். ஆனால் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையான பிறகு திரும்ப நாம் பாவத்தை செய்தால் அதற்குரிய பனிஷ்மெண்ட், அதுக்குத்தான் நாம் பயப்படணும். பாவம் செய்யணும்னா அப்போ அதுக்கு பயப்படணும். இன்னைக்கு துணிகரமான பாவம் செய்கிறான், அவளுடைய துர்க்கிரியலுக்கு ஏற்ற தண்டனை உடனே நடவாதபடியால் என்ன செய்ய, மனுஷனுடைய இருதயம் என்ன செய்தான், அகங்காரம் கொண்டு இருக்கிறது. அப்போ கர்த்தரிடத்திலே பயப்படும்படிக்கு அவரிடத்தில் மன்னிப்பு உண்டு. நீதிமொழிகள் 22:15 சொல்லுகிறது, பிள்ளையின் நெஞ்சில் மதியீனம் ஒட்டி இருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். அல்லேலூயா, ஆமென். 4வது 5வது வசனத்தை வாசிக்கிறோம். சங்கீதம் 130:4-5. சாரி 5:6. சங்கீதம் 30. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். எப்பொழுது ஆமா, அந்த 3வது பகுதியை நீங்க பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு காத்திருக்கிற அனுபவம். அல்லேலூயா. இந்த அனுபவம் நம்ம எல்லாருக்குமே வேணும். கர்த்தருக்கு காத்திருக்கிற அனுபவம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் வேணும். அதுதான் ரொம்ப மேன்மையானது. நம்ம நினைக்கிறோம் சில நேரங்களில் நம்ம ஜெபிச்ச உடனே கிடைச்சிரும்னு எதிர்பார்க்கிறோம். அது மனுஷனுடைய இயல்பு.
நான் சர்ச்சுக்கு போனால் இது நடந்துடணும், நான் இந்த இடத்துக்கு போனால் எனக்கு உடனே அது கிடச்சிடணும், நான் ஜெபித்தா நாளைக்கே அற்புதம் நடக்கணும். ஆனால் சில நம்முடைய வழிகள் கர்த்தருடைய வழிகள், அவருடைய வழி வானத்துக்கும் பூமிக்கும் உயரமா. உன் நினைவுகள் என் நினைவுகள். அப்போ ஆனால் அதில் அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். இப்போ நீங்கள் காத்திருக்கிறது எப்படி காத்திருக்கணும்? உங்கள் ஆத்மா முழு ஆத்மாவோட காத்திருக்கணும். ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார், அது மாத்திரம் அல்ல, அவருடைய வார்த்தையை நம்பி காத்திருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தையை நம்பி காத்திருக்கணும். வார்த்தை எங்க இருந்துங்க கிடைக்கும்? உங்களுக்கு ஒரு பிரச்சனை, உங்கள் குடும்பத்தில் ஒரு நன்மையான காரியம் நடக்கணும், நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, எப்போ ஒரு நம்பிக்கை வரும்? ஒரு வார்த்தை கிடைக்கணும் ஆண்டவர்கிட்ட. அப்படி தானே, இந்த இதை நான் சரி பண்ணுவேன், உன் பிள்ளையுடைய வாழ்க்கையை சீரமைப்பேன், உன் வேலையை நான் ஆசீர்வதிப்பேன், உனக்கு ஒரு தொழிலை தருவேன், இப்படி சொல்கிறது வார்த்தை. அந்த வார்த்தை எங்கேருந்து வரும்? ஒன்று நீங்கள் வார்த்தையை படிக்கும் பொழுது ஆண்டவர் வார்த்தையின் மூலம் வசனத்திலிருந்து பேசுவார். இல்லைன்னா சபையில் போய் நீங்கள் வசனத்தை கேட்கிற போது பிரசங்கத்து ஊழியக்காரர் மூலமாக வார்த்தையை தருவார். அல்லேலூயா. அந்த வார்த்தை என்ன செய்யணுமா? பிடிச்சிக்கணும். அல்லேலூயா. அப்போ தேவன் கொடுக்கிற அந்த வார்த்தை, நம்முடைய காரியங்களுக்காக ஒரு வசனத்தை வாக்குத்தத்தத்தை அனுப்புகிறதோ அதை பிடிச்சிக்கணும். நம்முடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன், அந்த வார்த்தையை நம்பி நாம் என்ன செய்யணுமா? காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ காத்திருந்து ஜெபிப்பவர்களுக்கு கர்த்தர் பலனை கொடுக்கிறார். சீசர்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? அவர் உயிர் தெழுந்த பிறகு எருசலேமில் போய் காத்திருங்கள், உன்னதமான பலத்தால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும். இத்தனை நாள் நீ அவர் சொல்லவே இல்லை. சொன்னாரா? நீங்கள் போய் ஜெபம் பண்ணுங்க, 2 நாளில் நான் வந்துடுவேன்னு சொன்னார். எப்பவுமே ஆண்டவர் சொல்லவே மாட்டார். அது என்னன்னா, நம்முடைய விசுவாசமும் கர்த்தருடைய வேலையும், அது ரெண்டும் ஒரு போல வரும்போது நமக்கு காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. அதைத்தான் வேதம் சொல்லுது, சமயமும் தேவ செயலும் நேரிட வேணும், அப்போ தான் ஒரு காரியம் நடக்கும். அவங்க 40 நாள் 50 நாள் காத்திருந்தாங்க. 50ஆம் நாள் பெந்தெகோஸ்தே அன்று உன்னத பலனால் நிரப்பப்பட்டார்கள். அல்லேலூயா. அதே போல தான் தாவீது இதை அறிந்திருந்தான். அவனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா காத்திருப்பதின் மேன்மையை அவன் அறிந்திருந்தான். அதில் உள்ள அதே ஒரு சுகமான அனுபவம்னு இவன் சொல்லுவான். அது எப்படி இருக்குதான்? எப்பொழுது விடியும் என்று விடியற்காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாக என் ஆத்மா. ஆமாம், இந்த நைட் டியூட்டி பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். பிரதர் நைட் டியூட்டி போயிட்டு வந்தார் போல இருக்கு. எப்பண்டா விடியும், எப்பண்டா வீட்டுக்கு போகலாம், தூக்கம் அப்படியே வரும், எப்பண்டா போய் பெட்டில் படுக்கலாம் அப்படின்னு ஆசையாக இருக்கும். போன மாதம் 2 மாதத்துக்கு முந்தி தங்கச்சி பையன் அங்கே வேலைக்கு போனான். நைட் டியூட்டி விடிய காலம் 5 மணிக்கு முடியுமா. அவன் என்ன பண்ணியிருக்கான், 5 மணிக்கு நல்லா கண் அப்படியே சொக்கி இருக்குது. எப்பண்டா போய் வீட்டில் படுக்கலான்னு பைக் எடுத்து பயங்கர ஸ்பீடாக வந்துட்டான். வந்தவன் மேலே ஒருத்தன் மேலே மோதி கீழே விழுந்து அடிபட்டு ஆண்டவர் கிருபையாக காப்பாற்றினார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, எப்பண்டா அது முடியும், எப்பண்டா விடியும். அந்த நைட் டியூட்டி வாட்ச்மேன்லாம் பார்த்தா அந்த காலத்தில் இது யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு? விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரர். இந்த ஜாமக்காரர்னு சொல்லுவான். ஜாமக்காரர்னா யாரு? ஒவ்வொரு நாட்டிலையும் ஜாமக்காரர்கள் வச்சுருப்பாங்க. என்னென்னா கண்காணிப்பாளர்கள். அந்த காலத்தில் ராஜாக்கள் என்ன செய்வாங்கன்னா கோட்டையை கட்டி மேலே ஜாமக்காரர்களை வைத்துருவாங்க. அவங்க 4 திசையிலையும் பார்த்துக்கிட்டு இருக்கணும், எங்கேயாவது யாராவது படையெடுத்து வர்றாங்களா, எதிரிகள் வராங்களா, ஏதாவது தாக்குதல் வருகிறதான்னு. இன்னைக்கு நம்ம இராணுவத்தில் எல்லாமே ஆட்டோமேட்டிக். ஒவ்வொரு கண்ட்ரியில் என்ன வச்சுட்டாங்க? ரேடார் சிஸ்டம் இருக்குது. அது பார்த்துக்கிட்டே இருக்கும் 24 மணி நேரம். மனுஷன் தேவை, மனுஷனும் தேவை, ஆனால் அது சொல்லிடும். ஆனால் அந்த காலத்தில் மனுஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும், ஜாமக்காரர். அப்போ ராத்திரி முழுசும் அவன் தூங்க முடியாது. அவன் தூங்கிட்டு ஒரு எதிரி உள்ளே வந்தான்னா என்ன ஆகும்? இவனுக்கு பிரச்சனையாகும். அதனால் தூங்க முடியாமல் எப்பண்டா விடியும், விடிஞ்ச உடனே என்ன ஆயிரும்? அடுத்த ஆள் வந்துடுமா, ஓடிடலாம். அப்போ எவ்வளவு ஏக்கத்தோட வீட்டுக்கு எப்போ போகலான்னு இருக்கிறது போல தாவீதுக்கு எப்படி இருக்குதான்? ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருப்பது அவ்வளவு அவன் ஆவலாக தேடுறான். அல்லேலூயா, அல்லேலூயா. விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை காட்டிலும் என் ஆத்துமா யாருக்கு காத்திருக்கிறது? கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 27-29 வாசிக்கிறோம். அங்கே கப்பலில் போகும்போது பவுல் அப்போஸ்தலன் அங்கே பயங்கர புயலில் மாட்டி
ராத்திரி முழுவதும் இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு கரை தென்படுவது போல வருகிறது. அப்போ பார்த்தீங்கன்னா வாசிங்க, பாறை இடங்களில் விழுவோம் என்று பயந்து பின்னணியத்தில் இருந்து 4 நங்கூரங்களை போட்டு பொழுது எப்போது விடியுமோ என்று காத்திருந்தவர். நிறைய பேர் சொல்லுவாங்க, என் வாழ்க்கையில் எப்பந்தான் ஒரு விடிவு காலம் வருமோ, அல்லேலூயா, ஆமாம், எப்பந்தான் எனக்கு ஒரு நன்மை நடக்குமோ நீ காத்திருக்கிறது போல இவங்க என்ன செய்கிறான், பொழுது எப்பொழுது விடியுமோ நம்ம வெளியே போகணுமேனி பார்த்துட்டு, இதை விடவும் அதிகமாய் கர்த்தருக்கு காத்திருப்பவர்களாய் நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. எப்படி ஒரு நன்மையை நாம் ஆர்வமாய் தேடி ஓடுகிறோமோ, எப்பொழுது கிடைக்கும் கிடைக்கும்னு ஓடுறோமோ, அதை காட்டிலும் ஆர்வமாய் தேவனை நாம் தேடி அவருக்கு காத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீதிமொழிகள் 8:34 வாசிக்கிறோம், என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். நித்தம் விழித்திருந்து அந்த அதிகாலையில் காத்திருக்கிறவர்கள் என்னை அதிகாலையில் தான் என்ன செய்ய முடியும், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தான் கர்த்தரை பார்க்க முடியுமா. அப்போ நித்தம் விழித்திருந்து அவர் கதவு நிலையருகே காத்திருந்து, எப்பொழுது ஆண்டவர் எனக்கு பிரசன்னத்தை தருவார், கதவு நிலையருகே எப்போ கதவு திறக்கும். நம்ம ஜெபிக்கிற பொழுது பாருங்க, நிறைய நேரம் சில நேரங்களில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியாது. சில நேரம் டஃப்பாக இருக்கும். சில நேரம் அப்படி இருக்கிற பொழுது நாம் என்ன செய்யணுமா, காத்திருக்கணும். அல்லேலூயா. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், ஜெபம் பண்ணி அப்படியே கண்ணு சொக்கி கொட்டாய் வந்த உடனே எழும்பி முடிச்சிருவோம். ஆனால் அப்படி கிடையாது. கதவு நிலையருகே காத்திருக்கிற அனுபவம் என்னன்னா, கதவு திறக்கிற வரைக்கும் காத்திருக்கணும். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கிற பொழுது தேவ பிரசன்னம் இறங்குகிற வரைக்கும் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்டவன் தான் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகவே நம்முடைய ஆத்துமா என்ன செய்யணுமா, ஆண்டவருக்கு காத்திருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதற்காக காத்திருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் நிச்சயமாய் ஆண்டவர் பதிலை கொண்டு வருவார். அல்லேலூயா. என்னைக்காவது ஒரு நாள் அதை செய்வார். அல்லேலூயா. எத்தனையோ பரிசுத்தவான்கள் துன்மார்க்கமாய் வாழ்ந்த தங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபித்துட்டு அவங்க செத்துருவாங்க, மரித்து போனார்கள். ஆனால் அவங்க மரித்த பிறகுதான் அந்த பிள்ளைங்க ஊழியத்தில் பயங்கரமாக நிற்கும். அல்லேலூயா. நாம் செய்கிற ஜெபம் ஒரு நாள் செத்து போகாது. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் செய்கிற ஜெபம் எதுக்காகலாம் நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ, எதுக்கெல்லாம் காத்திருக்கிறீங்களோ, காத்திருக்கிறவர் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஆமேன். கடைசி பகுதியை நாம் வாசித்து முடிக்க போகிறோம். 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக் கொள்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதா. ஒவ்வொரு நாளும் நம்ம யாரை தான் நம்பி இருக்கணும், கர்த்தரை நம்பி இருக்கணும். கர்த்தரிடத்தில் என்ன உண்டு, கிருபை, திரளான மீட்பு. நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான கிருபை, திரளான மீட்பு எல்லாமே எங்கே தான் இருக்குதான், கர்த்தரிடத்தில் தான் இருக்குது. அல்லேலூயா. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டு கொள்வார். சிலருடைய வாழ்க்கையில் பாருங்க, பயங்கரமான குற்ற உணர்வு. சில தப்பு பண்ணிடுவாங்க, கொலைகாரன் கொலை பண்ணிடுவான், கொள்ளையடிக்க போகும்போது அப்பாவி மனுஷனை கொன்றுவான். பணத்தை எடுத்துட்டு ஓடின பிறகு அவன் மனசாட்சி வாதிக்கும், ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, குற்றமில்லாத இரத்தத்தை சிந்திட்டோமே. யூதாஸ் அப்படி தானே பண்ணான். ஆண்டவர் 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு என்ன செஞ்சான், காட்டி கொடுத்துட்டான். குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேன். குற்ற உணர்வு, அவனால் தூங்க முடியல, அவனால் நிம்மதியாக இருக்க முடியல. சில பாவங்கள் சில மனிதர்களை வாழவே விடாது. அல்லேலூயா. சில செய்கைகள், அவர்கள் செய்த பாவம் அவர்கள் மனசாட்சியை குத்திக்கிட்டே இருக்கும். அதிலிருந்து விடுதலை வரணும்னா அவங்களுக்கு வழியே கிடையாது. சிலர் என்ன, அதனால தான் யூதாஸ் என்ன பண்ணா, தற்கொலை பண்ணி செத்துக்கும். குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேன், அவரை கொன்னுருவாங்க, என்ன நான் யார்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறது, யார்கிட்ட போய் கேட்கறது அவனுக்கு தெரியல. அதனால் தற்கொலை பண்ணி 4 கொண்டு செத்தான். இதை போலத்தான் குற்ற உணர்வுகளோடு இன்றைக்கி எத்தனையோ மனுஷர்கள் அலைந்து கொண்டு இருக்கிறார்கள், நிம்மதி இல்லாமல்.
பாவம் குற்ற உணர்வு என்ன செய்யும்? மனுஷனுடைய நிம்மதியை குலைச்சிரும். நிம்மதியாட்டே இருக்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த வசனம் இருக்குது. என்ன? அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களில் நின்றும் மீட்டுக் கொள்வார். அல்லேலூயா. எப்பேற்பட்ட குற்ற உணர்வு இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட வந்து சரண்டர் பண்ணி அவர்கிட்ட இரக்கத்தை கேட்கிற பொழுது அவரிடத்தில் கிருபை திரளான மீட்பு இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய கிருபை, அந்த திரளான மீட்பு தான் பெரிய ஐஸ்வர்யம் ஒரு மனுஷனுக்கு. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் வச்சிருக்கிற பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவருடைய கிருபை. அவருடைய கிருபை இல்லைன்னா அன்னைக்கு நமக்கு இருக்க முடியுமா? திரளான மீட்பு. எத்தனையோ விஷயங்களை நம்ம தவறி போயிடுறோம், எத்தனையோ தப்பு பண்ணுறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை மீட்டு கொண்டு வருகிறார். அல்லேலூயா. பாருங்க, வண்டியில் போகும்போது என்ன வச்சது? மாடு குறுக்க ஒரு லேஸ் அவர் தட்டு தட்டுனா என்ன ஆயிரும்? இது எப்படி? தேவ கிருபை, அவருடைய மீட்பு. அதே போல தான் நாங்கள் ஒரு நாள் காரில் போகும்போது அதே தான், ஒரு பெரிய மாடு பைபாஸில் போயிட்டு இருக்கிறோம். டிவைடர்லேருந்து அப்படியே குதிச்சிடுச்சு. கொஞ்சம்தான், தம்பி தான் ஓட்டிகிட்டு இருந்தான், சின்ன தம்பி. பிரேக் அடித்தான். அப்படியே அடித்த இடத்துல அப்படி உண்மையில் அது எப்படித்தான் நின்றுச்சுன்னு எனக்கே புரியல. மாடு லேசாக உரசிட்டு அப்படி போயிடுச்சு, வண்டி நின்றுடுச்சு. ஆண்டோடைய பெரிய கிருபை. அல்லேலூயா. வண்டி அப்படியே ஆஃப் ஆகி போயிடுச்சு. அவன் நடுங்கி அப்படியே இறங்கிட்டான். திரும்ப நான் தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஒன்றும் ஆகலை, கர்த்தர் காப்பாத்திமா. ஏன்னா அந்த பைபாஸில் போகும்போது ரொம்ப கவனமாக போகணும். நம்ம போயிட்டு இருப்போம், சைடில் சர்றனி வருவான், நம்மளை தட்டி விட்டு அவன் போயிடுவான். கீழே விழுந்தா யாருக்கு பிரச்சனை? அவன் போயிடுவான். ஆனால் அதிலிருந்தெல்லாம் ஒவ்வொரு நாளும் நம்மை காப்பாற்றுவது கர்த்தருடைய கிருபை, அவருடைய திரளான மீட்பு. அல்லேலூயா. அதனால்தான் அவருடைய இஸ்ரவேலை என்ன செய்கிறாராம்? சகல அக்கிரமங்கள் இன்றும் மீட்டுக்கொள்வார். இதெல்லாம் ஏன் நடக்குது? சில நேரம் நமக்கு ஏன் இந்த மாதிரியான உபத்திரவம், போராட்டம்? நம்ம அறியாமலே ஏதோ ஒரு தப்பு பண்ணிடும், கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை நம்ம செஞ்சுருப்போம். ஆனால் அது நமக்கு தெரியாது. தேவன் உணர்த்தினா நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு. ஆனாலும் தேவனை மறைவான கண்ணிகளுக்கு நம்மை தப்பு வைக்கிறார். ஏன்னா அவருடைய இரக்கம் பெரியது. அல்லேலூயா. அவர் நம்மேல் வைத்த இரக்கத்தினாலே. லோத்துவுக்கு அதுதான் கிடைச்சது இரக்கம். சோதம் கொமராவை அழிக்க போகிறேன், வெளியே வாங்குறாரு. அவன் என்ன செய்கிறானா? தாமதித்து கொண்டே இருக்கிறான். காரணம், தன்னுடைய பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறான். ஏன்னா அதுவெல்லாம் என்ன பண்ணுது? எங்கேயோ ஊருக்கு போனால் திரும்ப டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓ, அழிய போகுது அந்த இடம், அக்கினி வந்து கொளுத்த போறான்னு சொன்னாலும் மனைவி பிள்ளைகளும் என்ன செய்கிறாங்க? எல்லாத்தையும் பணத்தை எல்லாத்தையும் கட்டிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ தான் பார்த்தா லோத்து மேல் வைத்த இரக்கத்தினாலே கர்த்தர் என்ன பண்ணாராம்? கையை பிடிச்சி இழுது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட எத்தனையோ பொல்லாப்புகளுக்கு கர்த்தர் நம்மை விலக்கி ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கிறார் அவருடைய கிருபையினாலே, நம்மேல் வைத்த இரக்கத்தினாலே. அல்லேலூயா. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். நம்மை எல்லா அக்கிரமங்களிலும் மீட்டு கொள்ளத்தக்கதாக கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிறவருடைய தயவு, அன்பு, இரக்கத்தினால தான் இன்னைக்கு நாம நிர்மூலமாக இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆகவே இந்த சங்கீதத்தை நீங்கள் வீட்டில் போய் நல்லா தியானிங்க. ஆண்டவரிடத்தில் என்னெல்லாம் இருக்குது, நம்ம என்ன செய்யணும்? முதல்ல ஆழத்திலிருந்து கூப்பிடுகிற அனுபவம் நமக்கு வேணும். யோனாவை போல, யோசேப்பை போல, உள்ள தாவீதை போல. இது தாவீது தான் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். அவரை போல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆழங்களில் இருந்து கூப்பிடுகிறேன். அப்படி கூப்பிட்டு அந்த சத்தத்துக்கு கர்த்தர் செவி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதே மாதிரி அவருக்கு பயப்படும்படிக்கு மன்னிப்பு உண்டு. நாம் பாவம் செய்தால் மன்னிப்பார், ஆனால் தண்டனை தருவார். அதுக்குனால பாவமே செய்யாமல் கர்த்தருடைய கிருபையை பெற்று ஒவ்வொரு நாளும் ஓட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, அவருக்கு காத்திருக்கிற அனுபவம். விடியார் காலத்து சாமக்காரரை பார்க்கல நாம் என்ன செய்யணுமோ? அவருக்கு காத்திருக்கிறது. ஆண்டவருக்காக நான் காத்திருக்கேன். யோபு சொல்கிறான், எப்பொழுது இந்த இரவு போகும், எப்பொழுது இந்த பகல் போகும்? அவன் வேதனை தாங்க முடியல. ஏன்னா அந்த கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு தான் அது புரியும். இந்த இரவை நான் எப்படி ஓட்ட போகிறேன்னு தெரியலையே. வியாதி உள்ளவங்கெல்லாம் பாருங்க, தூங்க முடியாது. இந்த வயசான காலத்துலலாம் சில நேரம் படுக்கவே முடியாது, தூக்கமே வராது. அப்படிப்பட்ட நேரத்தில் எப்பண்டா விடியும், எப்பண்டா விடியும். தகப்பனார் கூட கிட்டத்தட்ட 86 வயதாகிடுச்சு. இப்போ ஒரு வாரமாக அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா 2 மணிக்கு எழுப்பி வெளியே போய் உட்காந்துருவாங்களாம். விடிஞ்சிருச்சா விடிஞ்சிருச்சா? இல்லை, மணி 2 தான். ஐயோ, போய் படுக்கணுமா? எப்பொழுது விடியும்?
இது பாருங்க, உலகத்துல மனுஷனா பிறந்தாலே பாடுகள் தான். ஆனாலும் கர்த்தருக்கு நாம் காத்திருக்கிற பொழுது நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. காத்திருந்து ஜெபிப்பவர்களுக்கு புது பலனை தருகிறார். இப்போ நாங்கள் ஜெபித்தா இப்போ பெற்றோர்களை கர்த்தர் சுகமாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவரிடத்தில் கிருபையும் திரளான மீட்பும் நமக்கு உண்டு. அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு வயசை ஆமென். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்.